மாணிக்கம்னு ஒருத்தருங்க, அவர் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார். அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டெனோகிராஃபரே கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகும். இவர் முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறார். இப்போ அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கொஞ்சம் புத்தகம் வாசிக்கிறவர், அப்பப்போ புத்தகம் வாசிப்பார். புத்தகம் வாசிக்கும் போது நினைப்பார், பேசாமல் நம்ம எழுத்தாளனாக இருந்தால் ரிட்டையர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பார். எழுத ஆரம்பிக்கும் போதே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்கிறது அவருக்கு தெரியல. அந்த மாணிக்கத்துக்கு அந்த கதையில் கொஞ்சம் படித்து பார்ப்பார், ஒன்றும் சரியாக வராது, அப்புறம் விட்டுருவார். இப்படி ஒரு நாளாக போயிட்டுருக்கும், 2 மாதமாக போயிட்டுருக்கும். அந்த கணவன் மனைவிக்கிட்டே ரொம்ப அந்யோன்யம் இருக்கும். இந்த அம்மா வேலைக்கு கிளம்புகிற பொழுதே அவருக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு, ஃப்ளாஸ்கில் டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு, யார் வந்தால் என்னென்ன செய்யணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அப்படி தானே பெண்கள் வேலைக்கு கிளம்ப முடியும். அந்த அக்காலாம் தலையை ஆடுறத பார்த்தா தெரியுது வீட்டுக்குள்ளே என்னென்ன பாடுபடுதுன்னு. அதே மாதிரி வேலைக்கு கிளம்பி போயிட்டு வர்றது. சாயங்காலமாக அந்த அம்மா வருவாங்க. வந்த பிறகு ஏனைய கடமைகளை செய்வாங்க. இவர் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு 1 மாதம் 2 மாதம் இப்படி போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவார், நாம் சும்மா இருக்கிறோங்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பார். கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும். திடீர்னு வீட்டில் ஒரு பிச்சைக்காரன், ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருவான். இவர் உடனே வாசலுக்கு கேட்பார், ஏன் ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கன்னு தானே கேட்கணும், நீ எதுக்கு ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறான்னு கேட்பார். இல்லையா, அம்மா வேலைக்கு போயிருப்பாங்கன்னு தெரியும், நீங்கள் ரிட்டையர்டாகி வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, வீட்டில் நீங்கள் தானே இருப்பீங்க, அதனால் உங்களை கூப்பிட்டேன்ருவான். இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு போஸ்ட்மேன் வருவார். அந்த போஸ்ட்மேன் வந்த உடனே, சார் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு சார், உங்கள் மனைவிக்கு லெட்டர் வந்திருக்கு சார், உங்கள் லெட்டர் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் சார், உங்கள் மனைவி லெட்டர் உங்கள் மனைவிக்கிட்ட தான் கொடுக்கணும். அப்படி இந்த லெட்டர் உங்கள்கிட்ட நான் கொடுக்கணும்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு ஆத்தரேஷன் லெட்டர் நீங்கள் வாங்கி வைங்க சார், அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட கொடுப்பேன்றார். இல்லை சார், அவங்களுக்கு தான் நான் இத்தனை வருஷமாக கணவனாக இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் பாரு. அவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை சார், அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க, அபிஷியல் ஏதாவது லெட்டர் நான் மாற்றி கொடுத்துறேன்னா தப்பாகிடு சார்பார். இப்போ வேலையில் இருந்தால் இவ்வளோ மதிப்பான்னு ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வருவார், கதிரேசன் சொல்லிட்டு. அவர் பேசிட்டே இருப்பார், என்னப்பா எப்படி இருக்குது போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, அந்த கதிரேசனோட மனைவி வீட்டிலே இருக்கிறவங்க, அவங்க வேலைக்கு போகல. இல்லை இப்போ தான் சமைச்சு கொடுத்தாங்க, சுட சுட சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவார். அதுலேருந்து ஆரம்பிச்சுனே இவருக்கு, நம்ம மனைவி வீட்டில் இருந்தால் சுட சுட நமக்கு சமைச்சு கொடுத்துருப்பாளேங்கிற மாதிரியெல்லாம் இயல்பாக இருக்கும் அந்த உரையாடல். சில உரையாடல்கள் நான் மாற்றி சொல்கிறேன், நான் படித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த கதை. ஆனால் அந்த கதை எனக்கு மனசுக்குள்ளே தங்கி போன ஒரு கதை. அப்புறம் சாயங்காலம் இன்றைக்கி கோயில் திருவிழா இருக்கே, நீ வாயேன் அப்படின்னு அந்த கதிரேசன் சொல்லுவார். உடனே சரிங்க நானும் வரேன், மனைவி வந்தோடனே நாங்கள் 2 பேர் வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, மனைவி அது மாதிரி அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லேட்டாக வந்துடுவாங்க. லேட்டாக வந்தோடனே அவர் கேட்பார், இன்றைக்கி சாயங்காலம் பாட்டு கச்சேரின்னு கதிரேசன் சொல்லிட்டு போனாமா, நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பாக போகலாங்கன்றவாங்க. ஏன்னா அந்த அம்மா இவர் மனசு நோகாமல் நடந்துக்குவாங்க. ஆனால் வந்ததே 7 மணிக்கு, ரொம்ப தாமதமாகவும் உடல் சோர்வாக இருக்கிறாங்க, முகம்லாம் பார்த்தா வாடி இருக்குது. அதனால் அவர் சொல்கிறார், ஆஃபீஸில் நிறைய வேலையா அப்படின்னோடனே, அவங்க காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வந்தாலும் ஒரே ஆஃபீஸுங்கிறதுனால அந்த ஆஃபீஸில் நடந்த மொத்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிட்டு தான் அடுத்த வேலைக்கே போவாங்க. அது மாதிரி சொல்லி முடிச்சோன்னே அவருக்கே ரொம்ப சங்கடமாயும், இல்லைம்மா நீ பரவாயில்ல, ரொம்ப டயர்டாக இருக்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, சரி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு இவர் போய் பாட்டு கச்சேரிக்கு முடிச்சுட்டு வருவார். பாட்டு கச்சேரி முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவார், இவருக்கு மன சோர்வாயிரும், அவங்கள்ட்ட சரியாக பேச மாட்டார். நம்ம என்ன தான் வேணான்னு சொன்னால் கூட நான் வரேன்னு சொல்லி வந்திருக்கணும்ல அப்படின்னு இவருக்கு தோணும். சும்மா இருந்தால் இதெல்லாம் தோணும், வேலை பார்த்தா எதுவும் தோணியிருக்காது, சும்மா இருந்தோன்னு இப்படி தோணிடும். அப்புறம் அவர் அதை கேட்கலாமா வேணாமான்னு அவருக்கு தயக்கம் வரும், கேட்க மாட்டார். மறுநாள் நாள் காலையில் அந்த அம்மா வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போவாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிட்டு போவாங்க. இந்த செய்தியை அப்படியும் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வீட்டில் சில தச்சு வேலைகள்லாம் இருக்கும். அந்த வேலைக்கு பக்கத்தில் ஒரு தச்சர் இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீங்கள் இதை சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு இவர் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாக என்ன பண்ணிடுவார், அன்றைக்கி அவங்க வேலைக்கு போனோன்னா வீட்டில் ஒட்டடையெல்லாம் அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏதாவது நம்ம வீட்டில் செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கே தோணி வீட்டில் ஒட்டடை அடிச்சுட்டு அந்த தச்சர்கிட்ட போவார். தச்சர்கிட்ட போன உடனே அவர் உட்கார வச்சு, சரி சார் அதெல்லாம் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் வாங்கி கொடுப்பாரு. ஏன்ப்பா எனக்கு ஜூஸ் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை சார், நீங்கள் வீட்லேயும் உங்களுக்கு போட்டு கொடுக்க ஆள் இல்லை, சும்மா தானே இருக்கீங்க, அதெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா எங்கே போனாலும் இப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சங்கடமாயிரும். அன்றைக்கி சாயங்காலம் வந்த உடனே தயங்கி மனைவிட்ட சொல்லுவார். மனைவி பேர் லலிதா. லலிதா, நான் ஒன்று கேட்பேன், இல்லை நீங்கள் ஒரு 4 மாதமாக வேலையை விட்டு வந்ததுலேருந்து 1 மாதத்துக்கு அப்புறமாவே நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன சொல்கிறீங்க அது உங்கள் வாயாலே சொல்லணுங்கிறதுக்காக நான் விட்டுட்டேங்கன்னு இந்த அம்மா சொல்லுவாங்க. பெண்கள் எப்போதும் நுட்பமாக சொல்லிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அவருடனே சில தயங்கி, இல்லை கதிரேசன் வந்திருந்தான், இது இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த மேட்செல்லாம் சொல்லுவார், இந்த நேற்று நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி முடிப்பார். சொல்லி முடித்தோடனே, ரொம்ப நல்ல விஷயந்தான்,
என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டுருவார். நம்ம அமைதியாக இருக்கும். இல்லை நீ வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டாக்க என் மேலே இருக்கிற அன்பு போயிடுமா என்ன அப்படின்னு கேட்பார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? அந்த அம்மா ஒரு பதில் சொல்லும், வேலைக்கு போகலன்னா அன்பு போகாது, அன்பு மட்டும் போகாது, அப்புறம் என்ன போகும்? சம்பளம் போயிடும், மதிப்பு போயிடும்னு அந்த அம்மா சொல்லிவிடும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மட்டும் போதாது, இருவருக்கும் இடையே மதிப்பு வேண்டும். நீங்கள் சினிமா பாட்டை கேட்கும்பொழுது கூட நான் இப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் சினிமா பாடலை கேட்கிற போது அதில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வரியை பற்றி கொண்டு நீங்கள் இலக்கியத்துக்கு வந்துடலாம். ஏன்னா தமிழ் இலக்கியத்தில் அது நிறைய பேர் வந்து தமிழ் இலக்கியத்தினுடைய திரைப்பாடல்களை, இலக்கியத்திலிருந்து வருகிறவர்கள் திரைப்பாடல்களை எப்படி பார்க்குறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன வரியை கூட எங்கிருந்தேன்னு ஒரு சரடு புரித்து தான் வந்துக்கிட்டே இருக்க முடியும். என்ன சொல்லப்போனால் ஒரு சாதாரண ஒரு பாட்டு வந்து எவ்வளோ ஒரு பழம்பாட்டு வந்து ஒரு நவீன கவிதையில் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கவிஞர் சுகுமாரன் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை வந்து ஒரு 10-15 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 20 வருஷம் இருக்கும். அது அந்த கவிதை படித்தோடனே எனக்கு வேறு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் போயிட்ரியோடையும் அதை ஒப்பிட தோணலை. உடனே அது திருமூலரோட திருமந்திரத்தோட நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த கவிதையை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருமந்திரம் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். திருமந்திரத்தில் எங்கே அந்த பாட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கவிதையை முதல் கேளுங்க. ஒருவர் வாய் பிளப்பார், ஒருவன் வாய் பிளப்பான்னு வச்சுக்கோங்க. ஒருவன் வாய் பிளப்பான், ஊர் கூடும், ஊர் கூடும் ஒப்பாரி வைக்கும், சுரண்டி சுரண்டி சிந்தி சுவரில் இழியும் சலியில் துக்கம் எல்லாம் கலந்து போகும். இதுதான் அந்த கவிதை. இந்த கவிதைக்கும் என்ன சார் நீங்கள் சொல்கிற திருமந்திரத்துக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதே அவர் என்ன சொல்கிறாரு திருமூலர் வந்து, ஊரினை ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு, சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரில் முழுகி நினைப்பொழிந்தார்களே. இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு, சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நிலைப்பொழிந்தார்களே. ஒருவன் வாய் பிளந்தால் ஊர் கூடும், ஓயாது அழும் ஒப்பாரி வைக்கும், சுரண்டி சுரண்டி சிந்தி சுவரில் இழியும் சலியில் போகும் கலந்து துக்கம் அப்படின்னு எழுதியிருப்பார் அவர். இந்த தொடர்ச்சி வந்து எவ்வளவு காலத்திற்கு பிறகு ஒரு நவீன கவிதைக்குள் வருது பாருங்கள். அவரோட கவிதைகள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர்களில் முக்கியமான, எனக்கு மட்டும் இல்லை தமிழில் முக்கியமான கவிஞர்களில் அவர் ஒருத்தர். ஒரே ஒரு கவிதையை சொல்கிறேன். இது பதிப்பகங்கிறதுனால நூல்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையை பற்றி ஒரு கவிதை எழுதிப்பார். 2 வரி தான். அந்த 2 வரி 2ஆம் பதிப்பில்லை. கேளுங்க. 2ஆம் பதிப்பில்லை, எனினும் ஒரே வாழ்க்கையில் எத்தனை பிழைகள். 2ஆம் பதிப்பில்லை, எனினும் ஒரே வாழ்க்கையில் எத்தனை பிழைகள். இதை விட இன்னும் அபாரமான ஒரு கவிதை இருக்குது. அடிக்கடி நடந்து போகிற பொழுது எங்கேனும் தெருவை கிராஸ் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பார்த்துட்டு அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வரும். அது என்னென்னா, ஊன்றுகோலில் இருக்கிறது, ஊன்றுகோலில் இருக்கிறது பார்வையற்றவனின் கண் அப்படின்னு எழுதியிருப்பார். ஊன்றுகோலில் இருக்கிறது பார்வையற்றவனின் கண். ஒன்றுமே கிடையாது. அறியாமையில் எங்கே இருக்கிறதுனா, அறியாமை வெளியக்கூடிய இடம் புத்தகத்தில் இருக்குங்கிற மாதிரி. அது எவ்வளவு நுட்பமாக ஒரு கவிஞனால் யோசிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கண் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவனுக்கு கண் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஊன்றுகோலில் இருக்கிறது பார்வையற்றவனின் கண். அதில் குருடனின் கண் அவர் எழுதியிருப்பார். அப்போ மாற்றுத்திறனாளி வார்த்தையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்காத போது அவர் எழுதினது. அதனால் அவர் அப்போ குருடன் எழுதியிருக்கார். இப்போ எழுதினா மாற்றுத்திறனாளி அல்லது பார்வையற்றவனின் கண்ணுன்னு அவர் எழுதியிருப்பார். குருடனுங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்த மாட்டோங்கிறதுனால. அப்படி தொடர்ச்சியாக தொன்று தொட்டு ஒன்றொன்றாக நாம் யோசித்து வருகிற பொழுது ரொம்ப அபாரமான செல்வங்களை எல்லாம் நாம் வேற எங்கேருந்து பெற முடியாது, புத்தகங்களில் இருந்து மட்டும்தான் பெற முடியும். பவா அவர்கள் வந்திருக்கிறாரு. என்னுடைய ரொம்ப சுவாரஸ்யமாக அவருடைய பேச கேட்கறதுக்காக வந்து எனக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ட்ரெயின் லேட் ஆகிடுங்கிறதுனால நிறைய கதைகள் அவர் சொல்வார். அவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து மேடைகளில் சொல்லுகிற பொழுது அதன் வழியே அவர் எதை சொல்ல வந்தார், எதை சொல்ல வருகிறார் என்று திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த வாசிப்பினுடைய முக்கியத்துவம், எழுத்தினுடைய தேவை,
இலக்கியத்தினுடைய நுட்பம், இது எல்லாத்தையும் அவர் கலந்து 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 திரும்ப 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 அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். அது ஒரு தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் முழுக்க போய் அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சாரராக அவர் மாறி போயிருக்கிறாருன்னா இந்த கதைகளுக்குள்ளே அவர் எவ்வளோ தூரம் கொண்டு இருக்க முடியும்னு பாருங்கள். எனக்கு ஒரு கதை அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். ஆர் சூடாமணி அப்படிங்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லை என்றாலும் தெரிந்து கொள்ளுங்கள். இங்கேயும் அவங்க புத்தகங்கள் கிடைக்கும், நீங்கள் வாங்கி படிங்க. அன்புக்கு மேலே அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை வந்து ரொம்ப எல்லார் வீடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஆனால் அந்த கதையை அவங்க எங்கே கொண்டு போய், ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதற்கு எது முக்கியங்கிறதா அந்த கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதை. மாணிக்கம்னு ஒருத்தருங்க, அவர் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார். அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டெனோகிராஃபரே கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகும். இவர் முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறார். இப்போ அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கொஞ்சம் புத்தகம் வாசிக்கிறவர், அப்பப்போ புத்தகம் வாசிப்பார். புத்தகம் வாசிக்கும் போது நினைப்பார், பேசாமல் நம்ம எழுத்தாளன் ஆயிருந்தால் ரிட்டையர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பார். எழுத்தாளர் எழுத ஆரம்பிக்கும் போதே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்கிறது அவருக்கு தெரியல. அந்த மாணிக்கத்துக்கு அந்த கதையில் கொஞ்சம் படித்து பார்ப்பார், ஒன்றும் சரியாக வராது, அப்புறம் விட்டுருவார். இப்படி ஒரு நாளாக போயிட்டுருக்கும், 2 மாதமாக போயிட்டுருக்கும். அந்த கணவன் மனைவிக்கிட்டே ரொம்ப அந்யோன்யம் இருக்கும். இந்த அம்மா வேலைக்கு கிளம்புகிற பொழுதே அவருக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு, ஃப்ளாஸ்கில் டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு, யார் வந்தால் என்னென்ன செய்யணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அப்படி தானே பெண்கள் வேலைக்கு கிளம்ப முடியும். அந்த அக்காலாம் தலையை ஆடுறத பார்த்தா தெரியுது வீட்டுக்குள்ளே என்னென்ன பாடுபடுதுன்னு. அதே மாதிரி வேலைக்கு கிளம்பி போயிட்டு வர்றது. சாயங்காலமாக அந்த அம்மா வருவாங்க, வந்த பிறகு ஏனைய கடமைகளை செய்வாங்க. இவர் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு 1 மாதம் 2 மாதம் இப்படி போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவார், நாம் சும்மா இருக்கிறோங்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பார். கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும். திடீர்னு வந்து வீட்டில் வந்து ஒரு பிச்சைக்காரன், ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருவான். இவர் உடனே வாசலுக்கு வந்து கேட்பார், ஏன் ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கன்னு தானே கேட்கணும், நீ எதுக்கு ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறான்னு கேட்பார். இல்லையா, அம்மா வேலைக்கு போயிருப்பாங்கன்னு தெரியும், நீங்கள் ரிட்டையர்டாகி வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, வீட்டில் நீங்கள் தானே இருப்பீங்க, அதனால் உங்களை கூப்பிட்டேன்ருவான். இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு போஸ்ட்மேன் வருவார். அந்த போஸ்ட்மேன் வந்த உடனே, சார் உங்களுக்கு லெட்ரு வந்திருக்கு சார், உங்கள் மனைவிக்கு லெட்ரு வந்திருக்கு சார், உங்கள் லெட்ரு உங்கள்கிட்ட கொடுத்துறேன் சார், உங்கள் மனைவி லெட்ரு உங்கள் மனைவிக்கிட்ட தான் கொடுக்கணும். அப்படி இந்த லெட்டரை உங்கள்கிட்ட நான் கொடுக்கணும்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு ஆத்தரேஷன் லெட்டர் நீங்கள் வாங்கி வைங்க சார், அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட கொடுப்பேன்றார். இல்லை சார், அவங்களுக்கு தான் நான் இத்தனை வருஷமாக கணவனாக இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் பாரு. அவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை சார், அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க, அபிஷியல் ஏதாவது லெட்டர் வந்து நான் மாற்றி கொடுத்துறேன்னா தப்பாகிடு சார் பாரு. இப்போ வேலையில் இருந்தால் இவ்வளோ மதிப்பான்னு ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வருவார், கதிரேசன் சொல்லிட்டு. அவர் வந்து பேசிட்டே இருப்பார், என்னப்பா எப்படி இருக்குது போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, அந்த கதிரேசனோட மனைவி வீட்டிலே இருக்கிறவங்க, அவங்க வேலைக்கு போகல, இல்லை இப்போ தான் சமைச்சு கொடுத்தாங்க, சுட சுட சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவார். அதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு இவருக்கு, நம்ம மனைவி வீட்டில் இருந்தால் சுட சுட நமக்கு சமைச்சு கொடுத்துருப்பாளேங்கிற மாதிரியெல்லாம் இயல்பாக இருக்கும் அந்த உரையாடல். சில உரையாடல்கள் நான் மாற்றி சொல்கிறேன், நான் படித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த கதை. ஆனால் அந்த கதை எனக்கு மனசுக்குள்ளே தங்கி போன ஒரு கதை. அப்புறம் வந்து சாயங்காலம் இன்றைக்கி கோயில் திருவிழா இருக்கே, நீ வாயேன் அப்படின்னு அந்த கதிரேசன் சொல்லுவார். உடனே சரிங்க நானும் வரேன், மனைவி வந்துட்டோம், வந்தோடனே நாங்கள் 2 பேர் வரோம் அப்படின்னு சொன்னோடனே மனைவி அது மாதிரி அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லேட்டாக வந்துடுவாங்க. லேட்டாக வந்தோடனே அவர் கேட்பார், இன்றைக்கி சாயங்காலம் பாட்டு கச்சேரின்னு கதிரேசன் வந்து சொல்லிட்டு போனாமா, நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே கண்டிப்பாக போகலாங்கன்றவாங்க. ஏன்னா அந்த அம்மா இவர் மனசு நோகாமல் நடந்துக்குவாங்க. ஆனால் வந்ததே 7 மணிக்கு, ரொம்ப தாமதமாகவும் உடல் சோர்வாக இருக்கிறாங்க, முகம்லாம் பார்த்தா வாடி இருக்குது. அதனால் அவர் சொல்கிறார், ஆஃபீஸில் நிறைய வேலையா அப்படின்னோடனே அவங்க காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வந்தாலும் ஒரே ஆஃபீஸுங்கிறதுனால அந்த ஆஃபீஸில் நடந்த மொத்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிட்டு தான் அடுத்த வேலைக்கே போவாங்க. அது மாதிரி சொல்லி முடிச்சோன்னா அவருக்கே ரொம்ப சங்கடமாயும், இல்லைம்மா நீ பரவாயில்ல ரொம்ப டயர்டாக இருக்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, சரி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு இவர் போய் பாட்டு கச்சேரிக்கு முடிச்சுட்டு வருவார். பாட்டு கச்சேரி முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவார், இவருக்கு மன சோர்வாயிரும், அவங்கள்ட்ட சரியாக பேச மாட்டார். நம்ம என்ன தான் வேணான்னு சொன்னால் கூட நான் வரேன்னு சொல்லி வந்திருக்கணும்ல அப்படின்னு இவருக்கு தோணும். சும்மா இருந்தால் இதெல்லாம் தோணும், வேலை பார்த்தா எதுவும் தோணியிருக்காது, சும்மா இருந்தோன்னு இப்படி தோணிடும். அப்புறம் அவர் அதை கேட்கலாமா வேணாமான்னு அவருக்கு தயக்கம் வரும், கேட்க மாட்டார். மறுநாள் நாள் காலையில் அந்த அம்மா வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போவாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிட்டு போவாங்க. இந்த செய்தியை வரையும் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து சில தச்சு வேலைகள்லாம் இருக்கும். அந்த வேலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு தச்சர் இருக்கார், அவர்கிட்ட போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து இதை சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு இவர் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாக என்ன பண்ணிடுவார், அன்றைக்கி அவங்க வேலைக்கு போனோன்னா வீட்டில் ஒட்டடையெல்லாம் அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். எதாவது நம்ம வந்து வீட்டில் செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கே தோணி வீட்டில் ஒட்டடை அடிச்சுட்டு அந்த தச்சர்கிட்ட போவார். தச்சர்கிட்ட போன உடனே அவர் உட்கார வச்சு, சரி சார் அதெல்லாம் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸில் வாங்கி கொடுப்பாரு. ஏன்ப்பா எனக்கு ஜூஸ் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை சார் நீங்கள் வீட்லேயும் உங்களுக்கு போட்டு கொடுக்க ஆள் இல்லை, சும்மா தானே இருக்கீங்க, அதெல்லாம் வந்திருக்கீங்க,
அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா எங்கே போனாலும் இப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சங்கடமாயிரும். அன்னைக்கு சாயங்காலம் வந்த உடனே தயங்கி மனைவிட்ட சொல்லுவார். மனைவி பேர் லலிதா. லலிதா, நான் ஒன்று கேட்பேன். இல்லை, நீங்கள் ஒரு 4 மாதமாக வேலையை விட்டு வந்ததுலேருந்து 1 மாதத்துக்கு அப்புறமாவே நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறீங்க, அது உங்கள் வாயாலே சொல்லணுங்கிறதுக்காக நான் விட்டுட்டேங்கன்னு இந்த அம்மா சொல்லுவாங்க. பெண்கள் எப்போதும் நுட்பமாக சொல்லிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அவரோடனே சில தயங்கி, இல்லை கதிரேசன் வந்திருந்தான், இது இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த நேரத்துலலாம் சொல்லுவார். இந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி முடிப்பார். சொல்லி முடித்த உடனே, ரொம்ப நல்ல விஷயந்தான், என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டுருவார். நம்ம அமைதியாக இருக்கும். இல்லை, நீ வேலையை போவேனான்னு சொல்லிட்டாக்க என் மேலே இருக்கிற அன்பு போயிடுமா என்ன அப்படின்னு கேட்பார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? அந்த அம்மா ஒரு பதில் சொல்லும், வேலைக்கு போகலன்னா அன்பு போகாது, அன்பு மட்டும் போகாது, அப்புறம் என்ன போகும்? சம்பளம் போயிடும், மதிப்பு போயிடும்னு அந்த அம்மா சொல்லிவிடும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மட்டும் போதாது, இருவருக்கும் இடையே மதிப்பு வேண்டும் என்பதை சூடாமணியை தவிர வேறு யாரும் எழுதியதாக எனக்கு தெரில. ரொம்ப நுட்பமாக எழுதியிருப்பாங்க. ரொம்ப சாதாரணமான உரைநடை தான், சாதாரணமான உரையாடல் தான் 2 பேருக்கும் இடையில நடக்கும். அன்பு மட்டும் போகாது அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க அந்த கதையை. இந்த கதையை படிச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சினிமா பாட்டு என்ன இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் பொதுவாக இலக்கியத்திலேருந்து ஏதாவது ஒரு கதையை படிச்சுட்டேன், இந்த சுச்சுவேஷனுக்கு யாராவது பழைய பாட்டு எழுதியிருக்காங்களான்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து செக் பண்ணி பார்ப்பேன். பழைய பாட்டெல்லாம் திருப்பி கேட்கும்பொழுது இதே மாதிரி, அதாவது சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கதையை அந்த பாட்டோடு அந்த கதையை பொருத்தி பார்க்கறது இருக்கு இல்லையா, அது எனக்கு இயல்பான ஒரு விளையாட்டு மாதிரி எனக்கு பிடிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது. அந்த மாணிக்கத்தினுடைய மனநிலையிலேருந்து இந்த பாட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதற்கு பிறகு மறாவது நாள்லேருந்து மாணிக்கம் வந்து அந்த அம்மா வேலைக்கு அனுமதிச்சிருவார் அப்படிங்கிறது இருக்குது. உன் கண்ணில் நீர் விளைந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ எனது உயிர் நின்னதென்றோங்கிற இந்த பாட்டை நீங்கள் வீட்டில் போய் மொத்தமாக கேட்டு பாருங்கள். இந்த பாட்டு அப்படியே பொருந்தினது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் 1000 ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீர் இருந்தால் நான் வீழ்ந்து விடாது இருப்பேன் ஒரு ஆண் வந்து யோசிக்கிறான்னா அந்த யோசனை வந்து எங்கிருந்து வருது? இதெல்லாத்தையும் தாண்டி அந்த பாட்டிலோட இறுதியில் 2 வரி வைப்பார். அந்த இடம் தான் கண்ணதாசன். என் வேதனை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். தெய்வம் போல் நீயும் அறியும் சொல்லலை, உன்னை போல் தெய்வம் ஒன்றறியும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுறார். சின்ன சந்தம் தான். தெய்வம் போல் என்ன, உன்னை போல் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சேர்க்கும் பொழுது அதோடைய அர்த்தமும் அதோடைய பாவமும் அதோடைய துணியும் மொத்தமுமே மாறிடுது இல்லையா? இது சினிமா பாட்டில் நீங்கள் திரும்ப 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 கேட்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்குங்கிறது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நிறைய அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், நேரம் நிறைய இல்லை. பவா அவர்கள் வந்து நீண்ட சொற்பொழி வாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, அதனால் அவர்கள் தான் நானும் வந்திருக்கிறேன். இந்த ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி, இந்த கவிதையை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஊரெல்லாம் கூடி ஒழுக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேங்கிற இந்த கவிதையை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக்கில் உங்களோட சோஷியல் மீடியாக்களில் 4-5 நாட்களாக பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த கவின் என்கிற அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாட்டு உங்களுக்குள் ஏதோ ஒன்றை செய்யுங்கிறத நீங்களே உணர்வீர்கள். இந்த வாழ்க்கையினுடைய கதையும் இந்த பாட்டும் இவ்வளோதான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டி போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு ஒரு இந்த இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டோடு நிகழ்கால சூழலை, நிகழ்கால அரசியலை, நிகழ்கால பிளவுகளை, நிகழ்கால பிறழ்வுகளை எல்லாம் நீங்கள் யோசித்தால் இந்த இலக்கியம் எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கே விளங்கும். இன்னும் நிறைய நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சோர்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர்
வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய வாயின ராதலரிது முயூவ விளக்க உரை. நுட்பமான பொருள்களைக் கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வழக்கமான சொற்களைப் பேசும் வாயினை உடையவராக முடியாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிய கேள்வி ஞானம் இல்லாதவர் பணிவுமிக்க சொற்களைப் பேசுபவராக ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது.